பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன பையன் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் போகிறதுக்கு அதுதான் கடைசியும் பஸ்ஸும் கூட. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பஸ்ஸும் வந்துச்சு. அவனும் அந்த பஸ்ஸில் ஏறினான். ஆனால் அந்த பஸ்ஸு போக வேண்டிய இடத்துக்கு போகலை. இந்த பையனையும் காணாம். அப்படி என்ன தான் நடந்துச்சு? இந்த பஸ்ஸு எங்கே தான் போச்சு? இந்த பையனும் எங்கே தான் போனான்? கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டு 9:30 மணி இருக்கும். நல்ல ஜோராக மழை. அதே நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அவன் பேர் சேது. அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு அதுதான் கடைசியும் பஸ்ஸும் கூட. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். 10 நிமிஷம் நின்று பார்க்குறான், 15 நிமிஷம் நின்று பார்க்குறான். பஸ் இன்னும் வர்ற மாதிரி தெரியலை. அதே நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற லைட்டும் பக்கு பக்குன்னு விட்டு விட்டு எரியுது. அப்போது திடீர்னு இவனோட ஃபோன் ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபோனை எடுத்து பார்க்குறான். யாருன்னு பார்த்தா ஒரு அன்னோன் கால். பயத்தோடையே அட்டன் பண்ணுறான். அப்போது நீ இன்னும் பஸ் ஸ்டாண்டில் தானே இருக்க அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. பயத்தோடையே இவன் மெதுவாக கேட்குறான், நீ யாருன்னு. அதுக்கு அவன், நீ இங்கே இருக்கக்கூடாது, உடனே கிளம்பு அப்படின்றான். இவன் கோபத்தில், என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்குறான். கேட்ட அடுத்த செகண்டே ஃபோனும் கட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இவன் பக்கத்தில் உட்கார்றாரு. அப்போ அந்த பெரியவர் இவனை பார்த்து சொல்கிறாரு, தம்பி, நீ போக வேண்டிய இடத்துக்கு இந்த பஸ் உன்னை கூப்பிட்டுட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவனும், பெருசு இந்த பயமுறுத்துகிற கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பெரியவர் அமைதியாக சொல்கிறாரு, தம்பி, நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே தூரத்தில் ஒரு பஸ்ஸு நல்லா ஹாரன் அடிச்சுக்கிட்டு வருது. அந்த பஸ் ஓட்டுற டிரைவர் முகம் தெளிவாக தெரியலை. பஸ்ஸோட நம்பர் பிளேட்டு தெளிவாக இல்லை. ஏன், பஸ்ஸில் போர்டு வச்சுருப்பாங்கள்ல, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகுதுன்னு, அந்த போர்டு கூட தெளிவாக இல்லை. உடனே அந்த பஸ்ஸும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுச்சு. பெரியவரும் இவங்கிட்ட சொல்கிறாரு, தம்பி, இந்த பஸ்ஸில் ஏறாத அப்படின்னு. அதுக்கு இவனும், நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நகர்றான். பஸ்ஸோட கதவு திறக்குது. பஸ்ஸுக்குள்ளே ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கான். யாருன்னு பார்த்தா இவனை மாதிரியே ஒருத்தன் உள்ளே உட்காந்துருக்கான் பஸ்ஸுக்குள்ளே. அவன் வெளியே நிற்கிறவனை பார்த்து சிரிக்கிறான். அடுத்து இவன் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து பஸ்ஸில் ஏறலாம்னு போகிறான். அப்பையும் பெரியவர் சொல்கிறாரு, தம்பி ஏறாத அப்படின்னு. அவன், நீ என்னையா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த பஸ்ஸை நோக்கி ஏறுறதுக்காண்டியே போகிறான். அப்போது சேதுவோட ஃபோன் அதிருது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு மெசேஜ், முடிவு உன்னுடையது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.